ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன் லெவலில் எபிசோட் 420 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்தின வீடியோக்குள்ள டேரக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல மைட்டிகா 8th கேட்டை ஓபன் பண்ணிட்டு சும்மா மாதராவை பாஞ்சு போய் அட்டாக் பண்ணுவாரு. அண்ட் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுவான். அப்பையும் ராக்லி மாஸ்டர் விட்டுறாதீங்க, என்ன உன வந்து தரையிலேயே செதிச்சிருங்க அப்படின்னு சொல்றப்ப இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து மாதராவை தரையிலேயே வச்சு அமுக்கிடுவான். அண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவனா மைட்டிகை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் செகண்ட் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவார். பட் அவரால் அட்டாக் பண்ண முடியல. அதுக்கான காரணம் அவர் கையில் ஃப்ராக்சர் ஆகிக்கும். அண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்க இந்த ஈவினிங் எலிஃபென்ட் அட்டாக்கை வந்துட்டு கிட்டத்தட்ட 5 தடவை பண்ண முடியும். பட் ஏன் மைட்டிகையால் 5 தடவை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராக்லிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த சமயத்தில் தான் மைட்டிகை வந்து அந்த 8th கேட் ஓப்பன் பண்ண காரணத்தினால வந்து அவ்வளோ வழியில் வந்து துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அண்ட் ராக்லிக்குமே அந்த வழி என்ன அப்படின்றது புரியும். ஏன்னா அவன் வந்து இதுக்கு முன்னாடி 5th கேட் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த 5th கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கே அவ்வளோ வழி வலிக்குமா, அந்த வழியை தாங்கிக்கிட்டு தான் வந்து லீவ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பான். பட் இந்த இடத்துல மைட்டிகை 8th கேட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எங்கடா மதுரா அப்படின்னு சொல்லி காட்டினா அவன் பசாட்டு வந்து படுத்து கிடக்குறான். ஏன்னா கொம்பெல்லாம் உடஞ்சு அவ்வளோ மோசமான நிலைமையில படுத்து கிடப்பான். அண்ட் இந்த இடத்துல மதுரா சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீ 8th கேட் கூட ஃபைட் பண்ணது கிடையாது. அண்ட் இந்த தடவை ஃபைட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈகர்னஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் காராக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 8th கேட்டுங்கிறானுங்க, இவன் என்னன்னா 5th கேட்டுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு காராக்கு வந்து ஒண்ணுமே புரியல. பட் அப்பதான் கக்காஷி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த 8th இன்னர் கேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து அவனோட ஃபுல் பவரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி, கிட்டத்தட்ட நார்மலா இருக்கிறதோட 10 times பவர் வந்து அவனுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பவர் மூலியமா வந்து ஈஸியா வந்து ஒரு 5 காகேஸோட பவரையும் சர்பாஸ் பண்ற அளவுக்கு ஒரு பவர் கிடைக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ ஏதாவது லீ கூட ஃபைட் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கக்காஷி வந்து கேட்பாரு. ஏன்னா லீயும் காராவும் ஃபைட் பண்ணுவாங்க சுனின் எக்ஸாம் டைம்ல. அப்போ நம்ம லீ இதே தான் ஓப்பன் பண்ணுவான். ஆனால் அதே தான் இந்த இடத்துல சொல்லுவாரு. பட் அந்த இடத்துல லீ வந்து பொழைச்சு போயிடுவான். பட் இந்த இடத்துல மைட்டிகை கண்டிப்பா பொழைக்க மாட்டார். ஏன்னா 8th கேட் ஓப்பன் பண்ற ஒவ்வொருத்தனும் செத்து போயிடுவான் அப்படிங்கிற மேட்டரை வந்து காரா கிட்ட சொல்லுவாரு. அண்ட் அந்த டைம்ல மைட்டிகைலாம் சும்மா காத்துலேயே வந்து படிக்கட்டா மாத்தி வந்து பறந்து போவாரு. அண்ட் அப்பதான் மினாட்டோ யோசிச்சு பார்ப்பாரு, இந்த மாதிரி நம்ம மைட்டிகைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மதுரா கிட்ட பிளாக் ஸ்பியர்னு ஒன்று இருக்கு. அதை வச்சு அவன் அழகா எல்லா இடத்துலையும் தப்பிச்சுக்கிறான். பட் அந்த ஒரு பிளாக் ஸ்பியரை வந்து நம்மளுக்கு எதிராகவும் பயன்படுத்துவான். பட் அந்த விஷயம் வந்து 70 மீட்டர் தாண்டி கண்டிப்பா வந்து மாதராவால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிளாக் ஸ்பியர் வந்து 70 மீட்டர் தொட்டக்கப்புறம் கண்டிப்பா மாதராவால் அந்த பிளாக் ஸ்பியரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா அந்த பிளாக் ஸ்பியரை நம்ம ஈஸியா நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல மினாட்டோ சொல்லுவாரு. அண்ட் இந்த விஷயத்த பண்றதுக்காக நம்ம கக்காஷியோட காமுய் பவர் தேவைப்படுது. அண்ட் பட் இருந்தாலும் காமுய் பவரை கிட்டத்துல வந்தக்கப்புறம் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கக்காஷியோட கண் ஆல்ரெடி பல தடவை டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ இந்த அதனால வந்துட்டு கிடத்துல வர பொருளை மட்டும்தான் கமுய் பவர் யூஸ் பண்ணி வந்துட்டு வேற டைமென்ஷனுக்கு கொண்டு போக முடியும். அண்ட் அந்த டைம்ல ராக்லி வந்துட்டு 6th கேட் ஓப்பன் பண்ணுவான். எதுக்கு அப்படின்னா மைட்டிகைக்கு பேக்கப் கொடுக்க போறானா. அவனால 8th கேட் வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கு ட்ரைனிங் எடுக்கல. பட் 6th கேட் வரைக்கும் அவனால ஓப்பன் பண்ண முடியுமா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி மைட்டிகைக்கு பேக்கப் கொடுக்க போறானா. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு மினாட்டோ வந்துட்டு ராக்லி கிட்ட அவரோட கத்தியை கொடுப்பாரு. ஏன்னா எந்த பிரச்சனையானாலும் அவனை வந்து ஈஸியாக டெலிபோர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சமயத்தில் தான் மைட்டிகை வந்துட்டு செம வேகத்தில் வந்து அந்த மாதராவை சுற்றி ஓடுவார். செம வேகமாக ஓடுவார். ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்சு கொடுப்பாரு, அதுலேயே மிரண்டு போயிடுவான். செகண்ட் ஒரு பஞ்சு, தேர்ட் ஒரு பஞ்சு, ஃபோர்த் ஒரு பஞ்சுன்னு மொத்தம் 4 பஞ்சு விட்டுருவான். அண்ட் கடைசி பஞ்சு விட்டா மாதராவோட சோழியை முடிஞ்சிடும். ஆனால் அந்த சமயத்தில் பஞ்சு விடுற போகிற நேரத்தில் அவன் வந்து பிளாக் ஸ்பியரை போட்டுருவான். இதுதான்டா நம்ம நேரம்னு சொல்லிட்டு ராக்லி வந்து சடனா வந்து அந்த கத்தியை தூக்கி மாதரா கிட்ட வந்து தூக்கி போடுவான். ஆனால் அந்த சமயத்தில் வந்து அந்த பிளாக் ஸ்பியரை வந்து மினாட்டோ வந்து அவர் அப்சர்வ் பண்ணி வேற பக்கம் டெலிபோர்ட் ஆயிடுவாரு. அண்ட் திடீர்னு பார்த்தா நம்ம கக்காஷி வந்து காராவோட சாண்டு மூலியமா வந்துட்டு மைட்டிகையை வந்து மாதராக்கு பின்னாடி கொண்டு வந்துடுவான். சும்மா முதுகோட வந்து பொட்டிக்கான்னு ஒன்று அடிப்பான் பாருங்க. அந்த அடியில மாதரா எங்கேயோ போய் விழுவான். அண்ட் இவ்வளோ மூட்டத்தனமா அடிச்சோம். அண்ட் மாதராவை கட்டினா அவன் அழகா எந்திரிச்சு நிற்பான். கட் பண்ணி நம்ம நருட்டோ தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தா படுத்து கிடப்பான். ஓ இதுதான் வந்து பரலோகமா, நம்ம செத்து போயிட்டோமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் பக்கத்துல உட்காந்துருப்பான். இல்ல காத்துலயே பறந்துகிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா ஹாகுரோமோ. அண்ட் அவரு பார்த்தா பயங்கரமா பேசுறாருங்க, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம நருட்டோக்கு தான் ஒண்ணுமே புரியல. யாரா இவரு வந்ததுல இருந்து தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஆனா அதே சமயத்துல அவர்கிட்ட 2 ரெனேகன் இருக்கிறதையும் நம்ம நருட்டோ நோட்டீஸ் பண்ணிட்டு மிரண்டு போறான். அண்ட் மறுபடியும் பார்த்தா அவர் ஏதோ வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் என்னடா இவன் வந்ததுல இருந்து தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோக்கு செம கோவம் ஆயிரும். அப்ப நம்ம நருட்டோ கேட்பான், டே நீ மனுஷனா இல்ல ஏலியனா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கான விளக்கத்தையுமே வந்து பாட்டு மூலியமா அதை சொல்லிக்கிட்டு இருப்பாரு.
டேய் நீ யாரா சாமி எங்க இருந்துடா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த சமயத்துல ஹாகுரோமா கேட்பாரு, தம்பி இந்த மாதிரி நான் பேசுறது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, ஒருவேளை இப்ப நம்ம புரியலன்னு சொன்னோம்னா திரும்ப வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண சான்ஸ் இருக்கு, நம்ம புரிஞ்சுதுன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ புரிஞ்சுன்னு சொல்லிடுவான். அப்ப நம்ம நருட்டோ வந்து நான் எங்க இருக்கேன், நீங்க யாரு, நான் யாரு அப்படின்னு சொல்லி பல கேள்வி கேட்பான். டேய் ஒரே நேரத்துல பல கேள்வி கேட்காத, உன்னோட கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ஹாகுரோமோ, பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டேன், இந்த உலகத்துக்கு சக்கரா கொடுத்ததே நான் தான், அது மூலியமா தான் இப்ப உனக்கும் சக்கரா வந்திருக்கும், நிஞ்சுட்சு அது மாதிரி பல வித்தைகளை வந்து ஃபவுண்ட் பண்ணதே நான் தான் அப்படிங்கிறத எல்லா மேட்டரையும் சொல்லுவார். அண்ட் நான் தான் சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பேத் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நருட்டோக்கு அப்பதான் புரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெரையா இருக்கட்டும், நாகட்டோவா இருக்கட்டும், எல்லாருமே இந்த சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பேத் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தான் இந்த சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பேத்தா, ஓ நீங்க தான் இந்த நிஞ்சுட்சுல அங்க அதாவது ஃபவுண்ட் பண்ணதா அப்படின்ற மாதிரி வந்து நருட்டோ கேட்பான். அதுக்கு உடனே ஹாகுரோமா கோவமாயிருவாரு. ஏன்னா இவர் நின்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாரு. காலப்போக்கில் அவங்க நிஞ்சுட்சுவா மாத்திட்டாங்கல்ல, அதுவே ஒரு சுத்தமா பிடிக்கல. அண்ட் நம்ம நருட்டோக்கு வந்து பல கேள்வி வந்து ஹாகுரோமா கிட்ட கேட்க வேண்டியது இருக்கான். அதுக்காக நான் கேள்விலாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கற சமயத்துல அவரோட கத்தி எடுத்து கீழே தட்டுவாரு. அண்ட் தட்டுறப்ப பார்த்தா வந்து ஏதோ ஒரு விஷயம் மேல வரும். யாருன்னு பார்த்தா அவரோட பையன் ஆசுரா. ஆனா அதே மாதிரி நீ தாண்டா என் பையன்னு சொல்லிட்டு நருட்டோவை பார்த்து சொல்லுவாரு. ஆனா அந்த சமயத்துல வந்து டேய் தம்பி போரு, நான் எல்லா மேட்டரையும் உனக்காக சொல்றேன்ற மாதிரி ஹாகுரோமா சொல்ல ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி இவரோட அம்மா பேர் வந்து காகுயா ஒட்சுட்சுகி. ஸோ இவங்க தான் வந்து பல வந்து லேண்டெல்லாம் தாண்டி வந்து இந்த லேண்டு வந்து வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த டிவைன் ட்ரீயை தேடி அதுல விளையிற பழத்துக்காக தான். ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்றப்ப கண்டிப்பா அவங்களுக்கு எக்கச்சக்கமான சக்தி கிடைக்கும். ஆனா அந்த சக்தியெல்லாம் வந்து அனுபவிச்சக்கப்புறம் ஒரு சமயம் வந்துட்டு அவங்கள காடா கூப்பிட்டாங்க. அண்ட் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இவர் அதாவது அவங்க அம்மாவை வந்து டீமன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹாகுரோமா சொல்றப்ப, ஓஹோ எல்லா அம்மாவும் அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நருட்டோ வந்து யோசிப்பான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது டிவைன் ட்ரீட் வந்து அந்த பழத்தை ஆட்டை போட்டாங்கல்ல, ஆனால் அதுக்கான விஷயம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, 10 tails வந்து வந்துச்சு. 10 tails வந்து இந்த ஊரவே வந்து பழி அவங்க ட்ரை பண்ணுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான் இந்த 10 tailsங்கிறத உள்வாங்கினாங்க. ஆனால் அந்த 10 tails உள்வாங்கினது நம்ம ஹாகுரோமோ தான். அண்ட் ஹாகுரோமுக்கு 2 பசங்க. அதுல மூத்த பையன் வந்து இந்திரா அண்ட் வந்து சின்ன பையன் வந்துட்டு ஆசுரா. அண்ட் வந்து இந்திராவுக்கு வந்துட்டு எல்லா பவர்ஸுமே வந்து பயங்கரமா இருந்திருக்கு. அதாவது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்திருக்கான், நல்லா பவர்ஃபுல்லா இருந்திருக்கான். பட் சின்ன பையன் அப்படி இல்லை. ஆனா அப்பா ஹாகுரோமா சொல்றது என்னன்னா, நம்ம நருட்டோவும் ஆசுராவும் ஒரே மாதிரியான். ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பா தான் என்னதாவது இன்டெலிஜென்ட்டாவும் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருந்தாலும் நம்ம நருட்டோ லூசு பயலா இருக்கான்ல, அதை இண்டிகேட் பண்றாரு. அண்ட் இந்திரா வந்துட்டு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த காரணத்தினால வந்துட்டு பல பேட்டில் தனியாகவே நின்று வந்து போராடி இருக்கான். ஏன்னா எல்லாத்துலேயும் அவனும் விக்டரியை வந்து சேர்த்து வச்சிருக்கான். ஏன்னா தனியாக நின்னே போராடி இருக்கான். பட் ஆசுரா அப்படி கிடையாது. எப்பவுமே வந்து ஆசுரா வந்துட்டு கும்பலாக தான் ஃபைட் பண்ணுவான். ஒரு தடவை பேட்டில் இருக்கப்ப அவனுக்குமே வந்து சக்கரா அப்படிங்கிற மேட்டர்லாம் கிடைச்சிருச்சு. அதனால வந்து கிட்டத்தட்ட அவங்க இந்திரா அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிட்டான். அண்ட் ஆசுரா வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்கூடயும் நார்மலாக பழகுனான். எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணான். மற்றவங்களுக்காக வந்து துடிச்சான். எப்படி இப்போ நருட்டோ இருக்கானோ அதே மாதிரி ஆசுரா இருந்திருக்கானா. ஆனா அதனால ஹாகுரோமா வந்துட்டு அவர்கிட்ட இருக்க 10 tails'ை 9 டைலா பிரிச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வச்சு விட்டாரு. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த நிஞ்சா கிரீடுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஆசுராவை லீடரா மாத்தி விட்டுட்டாரு. பட் இதனால வந்து இந்திராக்கு செம கோவம். அண்ட் அந்த கோவத்தினால வந்துட்டு இந்திரா ஆசுரா 2 பேருமே முரட்டுத்தனமா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இவங்க 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. அண்ட் கடைசியில அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லயும் இவங்கள மாதிரி யாரோ 2 பேர் வந்து ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த வழியில நீதாண்டா நருட்டோங்கிற மாதிரி சொல்லுவாரு. நருட்டோக்குலாம் தூக்கி வரி போட்டுரும், எது நானா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஒன்று சொல்லுவாரு, நீதாண்டா ஆசுரா அப்படின்ற மாதிரி நருட்டோ பார்த்து சொல்ல நருட்டோலாம் குழம்பி போயிரும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.